Hello friends, welcome to Daily Vlog channel. எல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த vlogல பாத்தீங்கன்னா நம்ம கேரளா போயிருந்த வீடியோஸ் தான் உங்களுக்கு ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கேன். பாத்தீங்கன்னா அக்கா கிட்ஸ் வந்து இங்க லீவுக்கு வந்திருந்தாங்க. அவங்கள கொண்டு போய் விடுறதுக்காக தான் நம்ம கேரளா போயிருந்தோம். போய் ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் நான் ரிட்டர்ன் வந்திருந்தேன். ஸோ போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்கா வந்து இந்த மாதிரி ஒரு ரிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து அவள் கொஞ்சம் மணி சேவ் பண்ணி வச்சுருந்தா, ஒரு சீட்டு வந்து போட்டிருந்தா, 1 இயராக வந்து சின்ன அமௌண்ட்டாக போட்டு சேர்த்து வச்சுருந்தா. பார்த்திங்கன்னா ஒரு 20,000 வந்துச்சு. ஸோ 20,000க்குள்ளே ஒரு ரிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போயிருந்தோம். மலபார் கோல்டில் தான் யூஸ்வலாக அவள் எடுப்பாள், அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு போனோம். ஒரு 2 கிராம்ஸுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் போய் பார்த்தா 1 கிராமுக்கு தான் நம்மளுக்கு ஒரு ரிங்கே எடுக்க முடிஞ்சுது. ஏன்னா நிறைய வேஸ்டேஜ், வெயிட்டிங் மேக்கிங் சார்ஜ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு ரிங் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பியாச்சு. அந்த அன்னைக்கு நைட்டில் பார்த்திங்கன்னா வீட்டில் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வயிறு என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் தான் இது வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வந்து கூவப்பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொடி என்னங்கிறது தமிழ்லேயும் நான் பார்த்தேன். அது கூவக்கிழங்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அந்த கிழங்கை வந்து நம்ம வேக வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்து செய்கிற ஒரு பொடி தான். அது ஒரு லாங் ப்ரொசீஜர். பட் அவ்வளோ ஒரு மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இந்த பொடியில் இருக்குங்கிறது அன்றைக்கி தான் எனக்கு தெரியும். யூஸ்வலாக இது செய்வாங்க எங்கள் ஊரில் வந்து. இதில் வந்து களி செய்வாங்க, இதில் வந்து நல்லா வெல்லம் போட்டு ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணுவாங்க. பட் அந்த அன்றைக்கி வந்து வெறும் தண்ணியில் வந்து இந்த பொடியை ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு, கொஞ்சம் ரொம்ப திக்காகக்கூடாது, கொஞ்சம் நேரம் ஒரு கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுற வரைக்கும் அடுப்பில் வச்சு நல்லா அதை கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். சுடுதண்ணியில் வந்து அந்த பொடியை போடக்கூடாது டைரெக்டாக. முதல்ல ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த பொடியை ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை தான் நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சணும். காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். முதல்ல வந்து ஒயிட் கலரில் இருக்கும், அப்புறம் கண்ணாடி மாதிரி இருக்கும் இந்த தண்ணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூடார வச்சு குடித்தோம்னா டிசென்ட்ரி இருக்குதுனாலோ இல்லாட்டி நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் சொன்னாங்க. என்னோடய மாமியார் வந்து இது குடித்தா வந்து பாடி ரொம்ப கூலிங்காக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது, அந்த மாதிரி நிறையா சொன்னாங்க. ஸோ அன்றைக்கி அது வந்து செஞ்சு கொடுத்துட்ருந்தோம். ஸோ நான் அதை வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பொடியில். ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு இது எப்படி செய்கிறாங்க, என்ன பொடி, என்ன கிழங்குங்கிறது இன்னுமே நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து சின்னதாக வீட்டிலே வந்து நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி நம்ம பண்ணிக்குவோம் இல்லையா. ஃபஸ்ட் எடுத்த உடனே மருந்து குடிக்கிறத விட இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வீட்டிலே பண்ணி சாப்பிட்டு அது சரியாகுதுன்னா ரொம்ப நல்லது தானே. அதுவும் இல்லாமல் இது குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கேட்டுட்டு போடுறேன். பிகாஸ் எனக்கு வந்து அவ்வளோ டீட்டெயில்ஸ் அதை பற்றி தெரில. அன்றைக்கி தான் வந்து அவங்க சொல்கிறப்ப தான் ஓகே இது குடித்தா இந்த மாதிரியெல்லாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அது குடித்தாங்க. அவங்களுக்கு சரியாயிடுச்சு அன்றைக்கி நைட்டே. இது வந்து அடுத்த நாள் காலையில் மார்னிங் எந்திரிச்சோடனே பார்த்திங்கன்னா ரொம்ப காம் அண்ட் குவைட்டாக இருக்குங்க. கேரளா போனாலே வந்து இல்லை நம்ம ஊர் பக்கம் இல்லை வில்லேஜ் சைட் போனாலே, நம்ம இங்கே எப்போவுமே சிட்டியில் வந்து வண்டி சத்தம், நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரியும், நான் எவ்வளோ தான் வந்து டோர் க்ளோஸ் பண்ணி உள்ளே வந்து உட்காந்தா கூட வெளியே போகிற வண்டி சத்தம் நம்மளுக்கு கண்டிப்பாக சின்னதாக கேட்கும். பட்டு ஊருக்கு போய் நம்ம பார்க்குறப்போ ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அமைதியாக. அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு வண்டியோட சத்தம் ஒன்றும் நம்மளுக்கு கேட்காது. நான் வந்து அந்த செடிகளெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சும்மா ஒரு அழகுக்காக வைக்கிற செடிகள் தான். ஸோ ஸ்டெப்ஸ்லேயே 2-3 செடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அழகாக பூவெல்லாம் நல்லா பூத்து இருந்துச்சு. இப்போ தான் மழை நின்றுச்சு. ஆக்சுவலி நாங்கள் அங்கே போகிறப்போ அந்த அன்னைக்கு மழை இல்லை. அந்த
போகிறதுக்கு முந்தத்த வாரம் நல்ல மழையாக இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நல்ல பூவெல்லாம் அழகாக பூத்துருந்துச்சு. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டுக்கு இப்படி நடந்து வர வழியில் எல்லாமே துளசி செடி. இப்போ அந்த சைடில் காட்டுறேன் இல்லையா, அது எல்லாமே துளசி செடி தான். ஸோ நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு பூனை வந்து ரொம்ப தூரமாக போய் அப்படியே உட்காந்து என்னை பார்த்துட்டு இருந்துச்சு. நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். நானும் வந்து கொஞ்சம் பயந்தான், அதுக்கும் என்னை பார்த்து பயம். அதனால் அது கொஞ்சம் தூரமாக போய் உட்காந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அங்கே வந்து ரம்பூட்டான்னு சொல்லுவாங்க ஒரு பழம். ஆக்சுவலி இட் இஸ் அ ஃப்ரூட் தான். அது வந்து இந்த மாதிரி காயாக இருக்கிறப்ப பச்சை கலரில் இருக்கும். ஸோ நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போட்டிருப்பேன். அது நல்லா பழுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே இந்த க்ரீன் கலரில் இருக்கிற அந்த முள் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அது முள் இல்லை, ஆக்சுவலி கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அது அப்படியே நல்லா ரெட் கலரில் மாறிடும். அதை நீங்கள் உரிச்சிங்கன்னா வந்து உள்ளுக்குள்ளே வெள்ளை கலரில் ஒரு ஃப்ரூட் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க மீன் சாப்பிட்டு. ஆக்சுவலி இங்கே மீனே வாங்குறதே இல்லை. நாங்கள் எப்போவுமே சிக்கன் எல்லாம் கெஸ்ட்டெல்லாம் வரப்போவும் பார்த்திங்கன்னா சிக்கனே வாங்கிட்டே இருந்தோம். ஏன்னா அவங்கெல்லாம் அங்கேருந்து மீன் சாப்பிட்டு தான் வராங்க. இங்கே வந்தால் சிக்கன் மட்டன் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாமேன்ட்டு அதெல்லாம் வாங்கி செய்வோம். ஸோ கேரளா போயிருந்தனால ஓகே ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் நல்லதாக கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். காலையிலே வந்து எங்கள் கசின் ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஐலா, இது என்ன சொல்லுவாங்கன்னா சங்கரான்னு சொல்லுவோம் நம்ம. அதுக்கப்புறம் ப்ரான்ஸ் கொஞ்சம், அப்புறம் வந்து இந்த கேதரான்னு ஒரு ஃபிஷ் பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த பேர் என்னங்கிறது எனக்கு தமிழில் தெரியல. அந்த ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி கொஞ்சம் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம், கோயம்புத்தூருக்கு வரப்போ கொஞ்சம் பாக்ஸில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். யூஸ்வலாக நாங்கள் போகிறப்ப அந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இங்கே ஒரு 2-3 டேஸ் வச்சு நம்ம ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ நான் அது எப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ ஃபிஷ் வாங்கிட்டு வந்தோடனே க்ளீன் பண்ணி தரது எல்லாமே எங்கள் மாமியார் தான். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ லாஸ்ட் வீக் போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில். இந்த மாதிரி அவங்க ஃபுட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய மாமியார் வந்து ரொம்ப ஸ்வீட்டான மாமியார் தான். ஏன்னா வந்து ரொம்ப ஹெல்ப்பிங்காக இருப்பாங்க எப்போவுமே நான் அங்கே போனால். ஸோ இந்த ஃபிஷ் எல்லாமே அவங்களே க்ளீன் பண்ணி ஃபுல்லாக மசாலாஸ் எல்லாம் போட்டு எனக்கு பேக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ சங்கரா எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எடுத்தோடனே அதோட மேலே இருக்கிற ஸ்கேல்ஸ் எல்லாம் வந்து கத்தி வச்சு அவங்க வந்து ஃபுல்லாக கத்தியிலே க்ளீன் பண்ணிடுவாங்க. ஸோ நான் இதை வந்து நம்ம ஊரில் வந்து வாங்கி பண்ணுறப்போ மேக்ஸிமம் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவேன். இன்கேஸ் நான் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா அதில் மேலே அந்த ஸ்கேல்ஸ் ரொம்ப தெறிக்கும், மேலெல்லாம் ரொம்ப தெறிக்கும். அதனால் கொஞ்சம் தள்ளி நின்று தான் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த விங்ஸு, சைடில் இருக்கிற விங்ஸு, பின்னாடி இருக்கிற அந்த வால் இதெல்லாமே நான் கத்திரியில் கட் பண்ணுவேன். பட் அவங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நைஃப் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து நைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுளுங்கிறனால நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணாங்க. ஸோ ஈஸியாகவும் கட் பண்ணிடுறாங்க, ரொம்ப டக்குன்னு முடிச்சிடுறாங்க. நம்மலாம் வந்து மீன்ஸ் நானெல்லாம் வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். ஒரு 1/2 hour கிட்ட பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் ஃபிஷ்ஷில் இருக்கிற எல்லா முள்ளையும் தனியாக கழட்டி எடுத்துருவேன். கழுவி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம வாங்கின ஃபிஷ்ஷோட பாதி தான் இருக்கும். சிக்கன் க்ளீன் பண்ணாலுமே நான் அப்படி தான் பண்ணுவேன். ரொம்ப அந்த பைப்பில் வச்சு அவ்வளோ நேரம் க்ளீன் பண்ணால் அதோட டேஸ்ட்டே போயிடும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா எல்லோரும். பட் எனக்கு அப்போ தான் அது ரொம்ப சுத்தமாக இருக்கிற மாதிரி தோணும். அதனால் முக்கால்வாசி என்னை க்ளீன் பண்ணவே விட மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா அவங்க ஈஸியாக பண்ணுறாங்க, பட் நம்மளால் இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியல. இப்போ வந்து அடுத்தது ஐலா க்ளீன் பண்ணுறாங்க. ஐலையில் பார்த்திங்கன்னா மேலே அந்த எதுவுமே இருக்காது, ஸ்கேல்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ ஈஸியாக அதை சுரண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த தலை பகுதியை வந்து கையிலேயே எடுக்கிறாங்க. ஸோ கையிலேயே வந்து 2 சைடில் இருந்தால் அந்த பிடிச்சி இப்படி இழுத்தோம்னா வந்துடுது. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த வேஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதில் பார்த்திங்கன்னா உள்ளே அந்த பஞ்சின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இது இருந்துச்சு, அந்த மீனோட பஞ்சி, அதை வந்து தனியாக ஃப்ரை பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுலேயும் இருக்கும், சாலை மீன்லேயும் இருக்கும், மத்தி மீன்லேயும் இருக்கும். அப்புறம்
இந்த சங்கரா மீன்லேயும் இருக்கும் ஒரு ஆரஞ்சு கலரில். ஸோ அதை வந்து தனியாக நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபிஷ் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரான்ஸையும் வந்து க்ளீன் பண்ணாங்க. இந்த ஐயில் க்ளீன் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து அந்த பிளாக் கலரில் இருக்கிற அழுக்கு மாதிரி இருக்கும். அதை எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரான்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி, எல்லாருமே பண்ணிடலாம், டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதோட தலையை கட் பண்ணிக்கோங்க. தலை உங்களுக்கு பிடிக்குன்னா அதை அப்படியே வச்சுக்கலாம், அதை நீங்கள் எடுக்கவே தேவையில்லை. அதுக்கப்புறம் அது மேலே வந்து கொஞ்சம் திக்கான ஒரு ஷெல் மாதிரி இருக்கும். அந்த ஷெல்லை நீங்கள் கையால் இப்படி ஜஸ்ட் இப்படி இழுத்தீங்கனாலே அது வந்துடும், ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் அதோட முதுகில் வந்து ஒரு சின்னதாக ஒரு நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும் பிளாக் கலரில், அதை நம்ம கண்டிப்பாக எடுத்துடணும், இல்லாட்டி நம்மளுக்கு வயிறு வலி வரும். அதனால் அதை வந்து கையில் இப்படி முன்னாடி இருந்து இழுத்து பாருங்கள். ஸோ இன்கேஸ் வரலைன்னா மேலே வந்து ஒரு கட் பண்ணிடுங்க, நைஃபை வச்சு ஒரு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்கிற அந்த நரம்பு பிளாக் கலரில், அது நரம்பா இல்லை அழுக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் அதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிடணும். ஸோ ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும், ப்ரான்ஸ் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆகும், பொறுமையாக தான் நம்ம க்ளீன் பண்ணணும். பட் ஆனால் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ ப்ரான்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம கையிலேயே பண்ணிடலாம். இதெல்லாம்னா கத்தி சிசர் எல்லாமே வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம். ஸோ எல்லாமே அவங்க க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த அன்றைக்கும் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை. ஸோ கொஞ்சம் மட்டும் மசாலா போட்டு இங்கே கோயம்புத்தூர் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அப்பா, ஹஸ்பண்ட் அவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் நானும் சரி எடுத்துகிட்டு வந்தேன். பஸ்ஸில் தான் திரும்பி வந்தேன், இருந்தாலும் நான் அதை வந்து நீட்டாக பாக்ஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ உங்களுக்கு காட்டுறேன், பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்ப சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுவும் டைம் ரொம்ப குயிக்காக பண்ணிட்டாங்க. ஐயில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 1.5 கிலோ வாங்கியிருந்தோம். அந்த சங்கரா பார்த்திங்கன்னா 1 கிலோ கிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் ப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ தான் வாங்கியிருந்தோம். 1 கிலோ 320 ரூபா. இப்போ வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஐலையும் வந்து 360 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. சங்கரா எனக்கு ரேட்டு கரெக்டாக தெரியல. ஸோ ப்ரான்ஸ் மட்டும் எப்போவுமே விலை ஜாஸ்தியாக தாங்க இருக்கும். அதனால் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ப்ரான்ஸ் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் ஒரு 1/2 கிலோ மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஒரு 150 ருபீஸ் அந்த மாதிரி ஆச்சு வாங்கியிருந்தேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ப்ரான்ஸ் கூட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அதனால் சரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்கிறதுக்காக ப்ரான்ஸும் வாங்கியிருந்தேன். வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமே இந்த வந்து ஃபிஷ் மேலே வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போடணும். போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த மசாலாஸ் எல்லாமே வந்து அந்த ஃபிஷ்குள்ளே வந்து நல்லா உள்ளுக்குள்ளே சோக்காகி நீங்கள் அதை பிச்சு சாப்பிட்றப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். குட்டி ஃபிஷ்ஷாக இருந்தால் கூட நீங்கள் வந்து அந்த லைன்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நான் நிறையா வீடியோவில் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி லைன்ஸ் எதுவுமே யாரும் போடுறதில்ல. மேபி அவங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்சிருக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு ஃபிஷ் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ் மேலே கண்டிப்பாக லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுங்கள். குழம்புல போடுற ஃபிஷ்ஷுக்கு நம்மளுக்கு தேவையில்லை, பட் ஃப்ரை பண்ணுற ஃபிஷ் அப்போ நம்ம வந்து மேலே லைன்ஸ் போட்டு மசாலா போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மசாலா எல்லாமே உள்ளே இறங்கி இருக்கும், அதுக்காகவே. அப்புறம் அந்த லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக போடாமல் நல்லா பக்கத்தில் அப்படியே குட்டி குட்டியான லைன்ஸ் போடுங்க. பெரிய ஃபிஷ்ஷாக இருக்கிறப்போ ரொம்ப பக்கத்துலேயே போட்டிங்கன்னா அந்த ஃப்ளஷ் ரொம்ப திக்காக இருக்கும் இல்லையா, நல்லா கட்டியான ஃப்ளஷ்ஷாக இருக்கும். அப்போ மசாலா எல்லாமே உள்ளே இறங்கி நல்லா ஊறி இருக்கும். சாப்பிட்றப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் இது. எங்கள் அம்மா வந்து எனக்கு எல்லாமே பேக் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க அங்கே ஒரு வாரம் இருந்துட்டு வரேன் அப்படின்னாங்க. குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுனால கொஞ்சம் எல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வரேன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா ஃபிஷ்லேயும் வந்து வெறும் மஞ்சத்தூளும் லெமனும் பிழிஞ்சு பாக்ஸில் போட்டு கொடுத்தாங்க. ஐல ஃபிஷ் மட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மசாலா தடவி நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அடுத்த நாளே ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் மஞ்சப்பொடி லெமன் மட்டும் போட்டு, ஏன்னா வந்து ப்ரான்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்து என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல, பிரியாணியோ இல்லை ஃப்ரையோ என்ன பண்ணுறோமோ அப்போதைக்கு அந்த மசாலா போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா குழம்பு வச்சுக்கலாமா அப்படிங்கிறதுனால வெறும் லெமனும் மஞ்சப்பொடி மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்தீங்கனாலும் ஃபிஷ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது ஒரு டிப்பு. உடனே நல்லா ஒரு பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிடுங்க. பேக் பண்ணிட்டு இமீடியட்டாக ஃப்ரீசர்லேயும் வச்சுருங்க.
இப்போ வந்து சைட்லேயே வந்து இது குழம்பு பண்ணிகிட்ருக்காங்க, ஃபிஷ் குழம்பு. இது வந்து கேரளா ஸ்டைல் மீன் கறி. ஸோ நல்லா புளி வந்து நல்லா புளி, காரம், அப்புறம் உப்பு, இது 3 தான் வந்து நல்லா கரெக்டாக இருக்கணும். ஸோ புளி நல்லா கரைச்சி ஊற்றிட்டு அதுலேயே தக்காளியும் சேர்க்கணும், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா. இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணி தான் சேர்த்துக்கணும், கட் பண்ணி நீளமாக அந்த மாதிரி சேர்த்துக்கணும். தக்காளி வந்து புளிப்பு கலவா, பச்சை மிளகா 2-3 எண்ணம் போட்டுக்கோங்க. நம்ம எப்படியும் மிளகா பொடி போட போகிறோம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, மிளகா பொடி, உப்பு தேவையான அளவுக்கு. வேறு எந்த மசாலா பொடியும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இது மட்டும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அதில் வந்து மீன் சேர்க்கணும். கொதிச்சதுக்கப்புறம், கொதித்து தக்காளி, இஞ்சி, பூண்டுலாம் வெந்ததுக்கப்புறம். அப்புறம் நம்ம கழுகி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மீன், அதிலெல்லாம் மசாலா தேய்ச்சிட்டு இருந்தோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா குருமிளகு பொடி தீந்துருச்சு. குருமிளகு பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வீட்டிலே வந்து குருமிளகு இது பண்ணிகிட்ருக்காங்க, விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த குருமிளகை பறித்து வருஷத்தில் எப்படியும் எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துருவாங்க, ஒரு 2 kg அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஃபிஷ் எல்லாம் பண்ணுறப்போ அந்த குருமிளகு நம்ம பொடிச்சு அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சிக்கன், ஃபிஷ் எல்லாத்துக்குமே அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பொடி தீந்துருச்சு எங்கள் அக்கா வீட்டில். அப்புறம் நானே வந்து கொஞ்சம் எடுத்து பொடிச்சு வச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐலக்கு வந்து ஃபுல்லாகவே மசாலா போட்டாச்சு. சேம் இதே தான், மஞ்சப்பொடி, மிளகா பொடி, குருமிளகு பொடி, உப்பு, இந்த 4 மசாலா தாங்க. இந்த 4 பொடி தாங்க, வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஃபிஷ் மசாலா அது மாதிரி எதுவுமே நான் சேர்க்க மாட்டோம். ஸோ இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஃபிஷ் ஒரு மாதிரி ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த பீஸ் மீன், அதாவது கேதரா, அந்த கொஞ்சம் ஒரு பிங்க் கலரில் இருக்கிற ஃப்ளஷ் இருக்கும் இந்த மீனுக்கெல்லாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக பெருஞ்சீரக பொடி, அப்புறமா இந்த மஞ்சள் பொடி, மிளகா பொடி இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த ஃபிஷ் மசாலா போட்டுடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பெரிய டப்பாவில் வந்து ஐல ஃபிஷ் வச்சாச்சு. அந்த குட்டி டப்பாவில் பார்த்திங்கன்னா அந்த பீஸ் மீன் இருக்கு இல்லையா, அதில் வந்து முள்ளே இருக்காது, அந்த மீனும் வச்சாச்சு. அப்புறம் இந்த சின்ன டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் வச்சுருக்கோம். ப்ரான்ஸும் ஒரு 2-3 சங்கராக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் அடுத்த நாள் காலையில் தான் வந்து கிளம்புறேன். இது வந்து மத்தியானமே நம்ம வந்து ஃபுல்லாக மசாலா தடவி க்ளீன் பண்ணி மசாலா தடவி எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஃப்ரீசரில் வச்சாச்சு. இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீன் சேர்த்துட்டாங்க. தேங்காயும் அதில் வந்து நல்லா சிரகிட்டு ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு சின்ன தேங்காய்னா ஒரு அரை மூடி கம்ப்ளீட்டாக எடுத்து சிரகி அதை நல்லா அரைச்சிக்கணும். அரைக்கிறப்போ ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அரை மூடி தேங்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா 1-2 சின்ன வெங்காயம் போதும். ரொம்ப அது ஒரு சின்ன ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் அதாவது மீன் வெந்ததுக்கப்புறம் முதல்ல வந்து அந்த புளி தண்ணியெல்லாம் நம்ம நல்லா வேக வச்சதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்க்குறோம். மீன் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் ஊற்றுறோம். தேங்காய் ஊற்றி ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். இதில் வந்து தாளித்து கொட்டில் நம்ம வெறும் பச்சை தேங்காய் எண்ணெயை அப்படியே ஊற்றி மூடி வச்சுருங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணிடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றனாலையா தெரில. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி மீன் வந்து ரொம்ப சூப்பராக அப்படியே கரும்பு மாதிரி இருந்துச்சு மீன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குழம்புக்கும் அந்த சாப்பாடுக்கும் செம்ம டேஸ்ட்டு. ஸோ கேரளா ரைஸுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை தாங்க. அன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் சாப்பிட்டாச்சு. எல்லோரும் சேர்ந்து உட்காந்து தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபிஷ் ஃப்ரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் டே நான் மார்னிங்கே ஒரு 5 o'clock கிளம்பி நம்ம கோயம்புத்தூருக்கு வந்துட்டேன். ஸோ பேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம பேக் பண்ண ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்துட்டேன். அது எடுக்கிறப்போ வீடியோ எடுக்கல நான். இந்த அமேசான்லேருந்து வரும் இல்லையா ஒரு கிரே கலர் கவர், ஃப்ளிப்கார்ட், அமேசான்லேருந்து அந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா வெளியே தண்ணி சிந்தவே சிந்தாது. ஸோ அது மாதிரி பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு காலையிலே நம்ம கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு மார்னிங் 6 o'clock எனக்கு அங்கேருந்து பஸ்ஸு, 9 o'clock போல் கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டேன். இந்த vlog பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.